ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு ஒரு அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போகிறோம். கதையின் சுருக்கம் என்னன்னா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு காணாமல் போயிடுறா. அவளை அவங்க அப்பா அவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்றது இதோட சுருக்கம். சரி, வாங்க நம்ம போய் படத்தை பார்ப்போம். படத்தை ஓப்பன் பண்ணால் கம்ப்யூட்டரில் ஒருத்தங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது யாருக்குன்னா மார்கோக்கு. க்ரியேட் பண்ண பிறகு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு கேமரா ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு அம்மா, அப்பா, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் தான் மார்கோ, அப்பா பேர் டேவிட், அம்மா பேர் பேம். இவங்க ஃபேமிலியே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க. அவங்க லைஃப்பில் நடக்கிற எல்லா மூமெண்ட்ஸும் வந்து கேப்சர் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி தான் பொண்ணு பிறந்ததுலேருந்து அவள் ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டே நடந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ், பியானோ கிளாஸ் சேர்க்குறது, பியானோ ஆன்லைனில் வாங்கி கொடுக்குறது, அண்ட் அவளை வாசிக்க வச்சு எல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸ்னு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மொத்தத்தில் அவங்க வந்து ஃபேமிலியை எப்படி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுன்றதை காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பொண்ணு ஃபோர்த் கிரேட் போயிட்டா. இப்போ அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயில் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது டாக்டர் கிட்ட இருந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் தான். இவங்களுக்கு கேன்சர் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ அதையும் ஃபேமிலியை எப்படி ஃபைட் பண்ணுறது அப்படின்றத சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதையுமே வந்து கேப்சர் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து ஒரு சைடு போக இன்னொரு சைடு வந்து பொண்ணு வளர்ந்துட்டே இருக்கா, பியானோ நல்லா வாசிக்கிறா, ஷோஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது 8th கிரேட் போயிட்டா. ஃபர்ஸ்ட் டே அகெயின் வழக்கம் போல் வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இப்போது அதை ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு திரும்பவும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அட்மிட் ஆகிருக்காங்க. இப்போ மார்க்கோ கேலண்டரில் ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. என்னென்னா வீட்டுக்கு வர டே அப்படின்ட்டு. அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. கடைசியில் டெலிட்டே பண்ணிடுறா. அதை வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ பொண்ணு ஹைஸ்கூல் போயிட்டா. ஃபர்ஸ்ட் டே அகெயின் அதே மாதிரி பிக்சர் எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ அப்பா பொண்ணு மட்டும்தான், அம்மா இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு சேட் கான்வர்சேஷன் மார்க்கோக்கு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. டேவிட் மார்க்கோ கிட்ட எதையாச்சும் நீ மறந்துட்டியா அப்படின்னு மெசேஜில் கேட்குறாரு. அதுக்கு அவர் இருந்துட்டு என்னன்னு கேட்குறா. உடனே ஃபேஸ் டைம் வீடியோ கால் பண்ணுறாரு. பொண்ணும் அட்டன் பண்ணிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் கிச்சனில் இருக்கிற டஸ்ட்பினை எடுத்து காட்டி என்ன மறந்துட்டியா டஸ்ட்பின் போடுறதுக்குன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவளுக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ட்ராஷ் த்ரோ பண்ணவே மறந்துட்டோம், சாரி டாட் நான் மறந்துட்டேன் அப்படின்றா. அதுக்கு அவர் இருந்துட்டு இது நான் ரூம்லேயே வைக்கிறேன், அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக சொல்லிட்டு சரி ஓகே இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் இருந்துட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு குரூப் ஸ்டடீஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்றா. எப்போ வருவேன்னு கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு அவன் நைட் லேட் ஆகும், மேபி ஓல் நைட் கூட இருக்கலாம் அப்படின்றா. உடனே டேவிட் வேறு ஏதோ கேட்க வராரு. உடனே அவர் இருந்துட்டு ஓகே அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மெசேஜ் பண்ணுறது மாதிரி சாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னதுக்கு ஒன்றும் இல்லை ஃபைனல் எப்படி பண்ணுன்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்றாரு. அதுக்கு அவர் இருந்துட்டு நல்லா தான் பண்ணியிருக்கேன், அப்படியே நான் நல்லா பண்ணலனாலும் மிஸ்டர் லீ வந்து என்னை ஃபெயில் ஆக விட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் இருந்துட்டு இல்லை நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் சைல்டுன்னு எனக்கு தெரியும், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்ட்டு அம்மாவும் சொல்ல வராரு. ஆனால் அதை டெலீட் பண்ணி விட்டுறாரு. நெக்ஸ்ட் சீனில் டேவிடோ அவரோட கம்ப்யூட்டரில் உட்காந்து ஏதோ நோண்டிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பீட்டர் கிட்ட இருந்து கால் வருது. பீட்டர் வந்து டேவிடோட பிரதர். கால் பண்ணிட்டு நான் டிஷ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதோட ரெசிபி வேணும், எனக்கு சொல்றியானதுக்கு நான் பார்த்து சொல்கிறேன்றாரு. என் பொண்ணு என்ன பண்ணுறா, எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறா. நல்லா தான் இருக்கா, குரூப் ஸ்டடீஸில் இருக்கா, நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் இருக்காமா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கா அப்படின்னதுக்கு அவங்க 2 பேருக்குள்ளே எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு எல்லாம் ஓகே தான், ஏன் கேட்குறேன்னதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு வந்து மழுப்புறாரு. அந்த மழுப்பிட்டு இருக்கிற டைமுக்கு பீட்டர் வீட்டுக்கு யாரும் காலிங் பில் அடிக்கிற மாதிரி கேட்குது. உடனே பீட்டர் வந்து சரி ஓகே ரெசிபி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. டேவிட் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெசிபியெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணி அதை எடுத்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. அதில் என்னென்னா அவங்க ஒய்ஃபும் மார்க்கோவும் ஒன்றா சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, குக் பண்ணிட்டு இருக்க மாதிரி அதே ரெசிபியை வந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அதை அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணி விட்டுறாரு. இப்போ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஸ்லீப் மோட் போகிறது காட்டுறாங்க. அதே டைமுக்கு 2 to 3 டைம்ஸ் வந்து மார்கோ கால் பண்ணுறா. அவர் எடுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமா ஃபேஸ் டைம் வீடியோ கால் பண்ணுறா. அப்போ தான் காட்டுறாங்க அந்த சைடு டேவிட் படுத்து தூங்கிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டேவிட் மிஸ்டு கால் வந்திருக்கிறதே பார்க்குறாரு. கால் பேக் பண்ணுறாரு. ஆனால் மார்கோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரின்னு வந்து அவளுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. சாரி நான் நைட்டு தூங்கிட்டேன், எப்போ நீ வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. டஸ்ட்பின் வந்து இன்னும் கிளியர் பண்ணாததை பார்த்துட்டு அதே மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பி எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்கிறது கிளியர் பண்ண சொல்லி அப்படின்னு அனுப்பி விடுறாரு. இப்போ மதியம் ஆகுது, அப்படியே ஈவினிங்கும் ஆகுது, எந்த ஒரு ரிப்ளையும் அவர்கிட்ட வரல. ஸோ அவர் அனுப்பின அந்த டஸ்ட்பின் இமேஜை வந்து எதுக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேலே அவளோட லேப்டாப் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. உடனே அவளுக்கு இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. உன்னோட லேப்டாப்பை வீட்டில் வச்சுட்டு ஸ்கூலில் போய் என்ன பண்ண அப்படின்ட்டு.
இப்ப எதுக்குமே வந்து ரிப்ளை வரல. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, அவளுக்கு பியானோ கிளாஸ் இருக்குமே அப்டின்ட்டு. உடனே வந்து அவங்க அம்மாவோட அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு, அதுல பியானோ டீச்சரோட நம்பர வந்து எப்படியோ பிக் பண்ணிட்டு, அவங்களுக்கு கால் பண்றாங்க. இப்போ ஆப்போசிட் சைட்ல டீச்சர் வந்து பேசுறாங்க. இவர் நான் டேவிட் பேசுறேன்னு சொன்ன உடனே, இந்த மாரி நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணவான்னு கேட்டதுக்கு, ஒரே நிமிஷம் மார்க்கோ கிட்ட ஃபோன் குடுக்க முடியுங்களா? அவகிட்ட அர்ஜென்ட்டா பேசணும்னு சொல்றாரு. அதுக்கு டீச்சர் இருந்துட்டு, என்னது மார்க்கோவா? எனக்கு புரியல. மார்க்கோ கிளாஸஸ்லாம் கேன்சல் பண்ணி 6 மாசம் ஆகுதுங்களே! அப்டின்னதுக்கு இவர் ஷாக் ஆயிட்டு, இவருக்கும் அவளுக்கும் நடந்த கான்வர்சேஷன எடுத்து பார்க்குறாரு. அதுல இவரு $100 ஒவ்வொரு கிளாஸுக்கும்னு சொல்லிட்டு அமௌண்ட் அனுப்பியிருக்காரு. அவளும் வந்து ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு தேங்க் யூ சொல்லியிருக்கா. இத பார்த்துட்டே இருக்கிறப்போ டீச்சர் அந்த சைட்ல இருந்து "ஆல் குட்டா டேவிட்ன்னு?" கேட்குறாங்க. இவரும் வந்துட்டு ஆல் குட் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாரு. இப்ப டேவிட் பீட்டருக்கு மெசேஜ் பண்றாரு. அவ கிளாஸ்க்கே இப்பல்லாம் போறது இல்லையாண்டா, நான் போலீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு பீட்டர் இருந்துட்டு, அவசரப்படாத, அவ சொல்லாம கொள்ளாம ஃப்ரெண்ட்ஸோட வெளியவும் போயிருக்கலாம். எதுக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி பாரேன் அப்படின்றதுக்கு, இவரு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் தெரியாதுடா அப்படின்றாரு. சரி உனக்கு தெரியலனா வேற யாருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இவர் யோசிச்சு பார்க்குறாரு. உடனே வந்து போயிட்டு அவங்க ஒய்ஃபோட அக்கவுண்ட் மறுபடியும் எடுத்து கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றப்போ, ஒரு நம்பர் சேவ் ஆயிருக்கு. அதுல ஐசாக் மார்கோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆயிருக்கு. அத பார்த்தோனே அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. பண்ணா ஐசாக்கோட அம்மா தான் அட்டெண்ட் பண்றாங்க. இவர் இருந்துட்டு நான் மார்கோட அப்பா பேசுறேங்க. மார்க்கோக்கு நான் அப்பத்துலேருந்து ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா காலே போகலங்க அப்படின்னதுக்கு, ஆமாங்க அவங்களுக்கு எப்படி கால் போகும்? அவ தான் வந்து மலையில தானே இருக்கா அப்படின்னதுக்கு, என்னது மலையா? அப்படின்றாரு. உடனே இருந்துட்டு, ஆமா இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஹைக்கிங் போயிருக்காங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டேவிட் இருந்துட்டு, இல்ல அவன் மெசேஜ் பண்ணியிருந்தா நான் மறந்துட்டேன். ஓகே தேங்க்யூ அப்படின்றாங்க. உடனே அவங்க இருந்துட்டு, சிக்னல் கிடைச்ச பிறகு எனக்கு ஐசாக் கால் பண்ணா, மார்க்கோ கிட்ட பேசி உங்களுக்கு கால் பண்ண சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் டேவிட்க்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசினா ஐசாக் தான் பேசுறது. டேவிட் இருந்துட்டு, மார்கோ கிட்ட கொஞ்சம் ஃபோன் குடுப்பா, நான் அவசரமா பேசணும் அப்படின்னதுக்கு, சாரி அங்கிள் அவ எங்க கூட வரவே இல்ல அப்படின்றான். என்ன சொல்ற? அவளும் வந்ததா தானே சொன்னாங்க அப்படின்னதுக்கு, ஆமா அவ வரதா தான் இருந்தது அங்கிள். ஆனா ஃப்ரைடே நான் அவளுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அவளுக்கு கால் போகவே இல்ல. ஸோ நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். அதை கேட்ட அடுத்த நிமிஷமே டேவிட் 911க்கு டாட்டர் மிஸ்ஸிங்னு கால் பண்ணிட்டாரு. அவங்களும் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு வாங்கி, உங்க கேஸ்க்கு ஒரு டிடெக்டிவ் அசைன் பண்றோம். அவங்க கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல சொன்ன மாதிரியே அசைன் பண்ண ஒரு டிடெக்டிவ் கால் பண்றாங்க. அவங்க ஒரு லேடி தான். அவங்க பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, கவலைப்படாதீங்க இந்த கேஸை சீரியஸா எடுத்து பண்றோம். இன்னொரு வாட்டி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா வெரிஃபை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. டேவிடும் ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி பேசிக்கிட்டே அந்த டிடெக்டிவோட நேமை ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அவங்க என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கினாங்க, அவங்க என்னென்ன கேசஸ் பண்ணியிருக்காங்க அப்படி. அப்புறம் அந்த டிடெக்டிவ் லேடி இருந்துட்டு, ஓகேங்க நாங்க இப்பவே ஸ்டார்ட் பண்றோம். ஆனா எங்களுக்கு உங்க சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். மார்கோ பத்தி சொல்லணும் அண்ட் அவ ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. டேவிட் இருந்துட்டு அவளோட லேப்டாப் வீட்டில் இருக்கிறதையே பார்த்துக்கிட்டு ஓகேன்னு சொல்றாரு. இப்போ அவளோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக் லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு பாஸ்வேர்ட் தெரியாதனால ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுக்குறாரு. அதுக்கான கோட் வந்து அவளோட மெயில் ஐடிக்கே போகுது. அந்த மெயில் ஐடிக்கும் வந்து பாஸ்வேர்ட் தெரியாதனால அதுக்கும் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்தா இவங்க ஒய்ஃபோட மெயில் ஐடிக்கு கோட் வருது. ஸோ இவங்க ஒய்ஃபோட மெயில் பாஸ்வேர்ட் தெரியுன்றனால லாகின் பண்ணி அந்த கோடை எடுத்து பாஸ்வேர்டையும் ரீசெட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு நேராக அவளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறாரு. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி, நீங்கள் எப்போ மார்க்கோவை கடைசியாக பார்த்தீங்க, அது மட்டும் இல்லாமல் தேர்ஸ்டே வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதில் இவங்களோட ஃபோட்டோஸ் போட்டுட்டு இவங்க சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து லாக் பண்ணிக்கிட்டே வராரு. அது எல்லாத்தையுமே வந்து டிடெக்டிவ் கிட்டேயும் வந்து ஷேர் பண்ணுறாரு. இவர் எல்லார்கிட்டையும் பேசினதை வச்சு இவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, இவ இத்தனை நாள் வந்து என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொன்னாலுமே வந்து அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் இல்லை, அவள் தனிமையில் தான் இருந்திருக்கா அப்படின்னு. இப்போ டேவிட் வந்து பீட்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எந்த ஒரு பெரிய லீடோ கிடைக்காம அப்படியே போயிட்டு இருக்கடா நாட்கள் அப்படின்ட்டு. பீட்டர் நீ ஏன்டா ஆஃப்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டேவிட் உடனே போயிட்டு அவளோட குரூப் அசைன்மெண்ட்ஸ்லாம் எடுத்து அதில் இருக்கிற நேம் எல்லாத்தையும் எடுத்து கால் பண்ணுறாங்க ஒருத்தருக்கும். அதில் ஒரு பொண்ணோட வீட்டில் தான் லாஸ்ட் டைம் வந்து அவள் குரூப் ஸ்டடீஸ்ன்னு போயிட்டு அங்கேருந்து இவ கால் பண்ணி பேசியிருந்திருப்பாள்ல அந்த பொண்ணு. அவள் 9 o'clock கிளம்பிட்டா அங்கிள் அப்படின்றா. அவள் எப்படி இருந்தாமா, நார்மலாக இருந்தாளா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அவளை பற்றி எல்லாம் ரொம்ப தெரியாதுங்க அங்கிள், நான் க்ளோஸ்லாம் கிடையாது அப்படின்றா. உடனே இவர் கோவம் வந்து கத்தி விட்டுறாங்க. அப்புறம் இருந்துட்டு அந்த பொண்ணு ஆனால் அவள் டம்ளர் மட்டும் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. டம்ளரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அது வந்து ஒரு பிளாகிங் வெப்சைட் போல். அதில் நிறைய பிக்சர்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கா. ஆனால் அதுலேயும் பெருசாக ஒரு லீடும் இவருக்கு கிடைக்கல.
இப்ப நெக்ஸ்ட் சீன்ல டிடெக்டிவ் கிட்ட இருந்து இவருக்கு ஒரு மெயில் வருது. அதுல கேமரா ஃபுட்டேஜ அட்டாச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதுல கடைசியா மார்கோ கார்ல பெட்ரோல ஃபில் பண்ணிட்டு சிட்டிய விட்டு வெளிய போற மாரி தெரியுது. ஒரு டர்ன்ல திரும்புறப்போ அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து அவள லாஸ்ட்டா ட்ராக் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதுக்கப்புறமா எங்கேயுமே வந்து கேமரா இல்ல. இத வந்து அந்த டிடெக்டிவ் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே டேவிட் இருந்துட்டு, "இது என் பொண்ணு மாரி தெரியல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிடெக்டிவ் இருந்துட்டு, "சரி ஓகே, நீங்க பண்ற வேலைய கன்டின்யூ பண்ணுங்க. இன்னும் நல்லா சர்ச் பண்ணுங்க. அவள பத்தி இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போ உடனே டேவிட் போய் அவளோட பேங்க் அக்கவுண்ட்ல எடுத்து சர்ச் பண்றாரு. அதுல பார்த்தா இவர் குடுத்த அந்த $100 வந்து அவ டெபாசிட் பண்ணிட்டே வந்திருக்கா. 6 டேஸ்க்கு முன்னாடி 2500 வந்து யாருக்கோ வந்து அனுப்பியிருக்கா. அது யாரோட அக்கவுண்ட்னு பார்த்தா அது டீஆக்டிவேட் ஆகியிருக்கு. டேவிடுக்கு ஒரு மாரி ஆகிடுச்சு. இப்ப அடுத்து அவளோட இன்ஸ்டாகிராம் போயிட்டு பாக்குறாரு. அதுல கமெண்ட்ஸ்ல பார்த்தா எல்லா போஸ்ட்லயும் டைரக்ட்னு ஒருத்தன் தப்பு தப்பா கமெண்ட் போட்டிருக்கான். அவனோட அக்கவுண்ட்ல ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவனோட நம்பர் ஏதாச்சும் இவ வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு இவளோட கான்டாக்ட் லிஸ்ட்ல போய் பாக்குறாரு. எதுலயுமே வந்து கிடைக்கல. அப்புறம் கூகுள்ல போயிட்டு டைரக்டரியில போய் அவன் நேம் போட்டு சர்ச் பண்ணா பே பண்ண சொல்லி கேக்குது. சோ இவரும் வந்து பே பண்ணி பாக்குறாரு. அப்ப நம்பர் கிடைக்குது. அந்த நம்பருக்கு இப்ப கால் பண்றான். அவனும் பிக் பண்றான். என் டாட்டர் மிஸ் ஆன அன்னைக்கு எங்க இருந்தேன்னு கேக்குறான். அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் இவர் மிரட்டினதும் கான்சர்ட்ல இருந்தேன்னு சொல்றான். அது கன்ஃபார்மும் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம டேவிட் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டா டிடெக்டிவ் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு கால் வருது. அவங்க பேசிக்கிட்டே ஒரு மெயில் சென்ட் பண்றாங்க. அதுல மார்கோ வந்து வேற நேம்ல ஒரு ஃபேக் லைசன்ஸ் வந்து எடுத்திருக்கா அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க. அவ டிரான்ஸ்ஃபர் பண்ணால ஒரு அக்கவுண்ட், அது வந்து வேற யாரதும் இல்ல, மார்கோதே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே டேவிடுக்கு ஷாக் ஆகுது. இதை பார்த்தா ஏதோ மணி லாண்ட்ரிங் மாதிரி தெரியுது அப்படின்னு டேவிட் சொன்னதுக்கு, ஆமா எங்களுக்கும் அப்படிதான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க கேஸை வந்து மிஸ்ஸிங்ல இருந்து ரன்னவேவா வந்து மாற்றி அந்த கோணத்தில் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே டேவிட்க்கு ரொம்ப கோவம் வருது. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவெல்லாம் வந்து ஓடி போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்போ டேவிட் அவளோட சர்ச் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு மோஸ்ட் விசிட்டட் வெப்சைட்ஸை ஃபில்டர் பண்ணி பார்க்குறாரு. அதில் யூகாஸ்ட்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே அதில் புரியலை. தெரியாமல் காஸ்ட் நவ் கொடுத்துட்றாரு. வீடியோ ஆன் ஆகுது. அப்போ ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்ன்னு ஒரு யூசர் மட்டும் ஜாயின் பண்ணுறாங்க. பண்ண உடனே லெஃப்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் டேவிடும் வந்து வீடியோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் இதுக்கு முன்னாடி பண்ண ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்குறாரு. எல்லா வீடியோஸ்லையும் அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் யூசர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்கோ அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் யூசர் கிட்ட தான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கா. ஒரு வீடியோவில் அவளை பற்றிலாம் சொல்லியிருக்கா. என் பேர் ஹேனா, நான் பிட்ஸ்பர்கில் வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் எங்கள் அம்மாவுக்கு கேன்சர், ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட்காக நான் ஸ்கூல் முடிஞ்சு நான் வீக்லி 25 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. இன்னொரு வீடியோவில் எங்கள் அப்பா என்னை ஸ்கூலுக்கே இனிமேல் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு, ஏன்னா காசு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். மார்கோவும் இவளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க அம்மாவை பற்றின எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கா. இன்னொரு வீடியோவில் அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் யூசர் கேட்குறா, ஏன் உனக்கு அந்த போக்கிமான் ஃபேவரட்னு. அதுக்கு மார்கோ இருந்துட்டு ஒரு அந்த போக்கிமான் போட்ட கீ செயினை கொண்டு வரா. அதோட பேரை சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு டேவிட் டிடெக்டிவ் கிட்ட சொல்கிறாரு. இப்போ டேவிடும் டிடெக்டிவும் காலில் பேசிகிட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் இருந்துட்டு இதோ டெட் தான் போல, அந்த பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவள் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டோம், அவள் அந்த டைமில் அங்கே தான் ஒர்க் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொன்னதும் டேவிட் ரொம்ப சைலண்ட் ஆயிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் எனக்கு தான் என் டாட்டர் பற்றி தெரியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு டிடெக்டிவ் இருந்துட்டு ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. ஒரு நாள் திடீர்னு என் பக்கத்து வீட்டுக்காரரு வந்து என் கதவை தட்டுறாரு. தட்டிட்டு, உன் பையன் என்கிட்ட வாங்கிட்டு போன $25 கொடு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு, உன் பையன் போலீஸ் சேரிட்டிக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறேன்னு போய் சொல்லி காசை கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்கான், அந்த காசை கொடுன்னு கேட்குறாரு. என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அப்படி தான் பேசினேன். அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது அதெல்லாம் உண்மைன்னு. இவர்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட அவன் அப்படி வாங்கி வச்சிருக்கான்ட்டு. ஸோ நம்ம பசங்களை பற்றி நமக்கு எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சிக்கவும் முடியாது, அது நம்ம ஃபால்ட்டும் இல்லை. இதை பற்றி நினச்சி வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே டேவிட் வந்து கொஞ்சம் காம் ஆகுறாங்க. இப்போ கால் முடிஞ்சு டேவிட் சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிடலான்னு போகிறாரு. ஆனால் அவருக்கு ஏதோ திடீர்னு தோணுது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு மார்கோவோட அந்த ஸ்ட்ரீமிங் வெப்சைட்டுக்கு போகிறாரு. அதில் அவள் ஒரு லேக்கில் இருக்க மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கா. அது ஒரு நிம்மதியான பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர்லேயும் போய் பார்க்குறாரு. அதுலேயும் அந்த லேக்கோட பிக்சரை போட்டுட்டு அதோட பேர் போட்டிருக்கா. அது கூகுள் மேப்பில் போட்டு மார்கோவை லாஸ்ட்டாக ட்ராக் பண்ண அந்த பிளேஸ்ல இருந்து இந்த லேக்கு எவ்வளோ நேரம்னு பார்க்குறாரு. அது ஜஸ்ட் 5 minutes தான் காட்டுது. அதை பார்த்ததும் டேவிட் நடுராத்திரி கூட பார்க்காம அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. போகிற வழியில் டிடெக்டிவ்க்கு கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த டிடெக்டிவ் வந்து கால் அட்டன் பண்ணலை. வாய்ஸ் மெசேஜுக்கு போகுது. அதில் என் பொண்ணு ஒன்றும் ஓடி போகலை, அவள் லாஸ்ட்டாக ட்ராக் பண்ணப்பட்ட அந்த இடத்துல இருந்து 5 நிமிஷத்தில் ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்குக்கு தான் கடைசி ஒரு 5 மாதமாக போயிட்டு இருக்கா, நானும் இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இப்போ டேவிட் அந்த இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. அங்கே ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.
அப்போ கரெக்டாக டிடெக்டிவ் வந்து கால் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னல என் பொண்ணு ஒன்றும் ஓடி போல, நீங்கள் தானே அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி காம் ஆகுங்க, இப்போ நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ போக்கிமான் போட்ட அந்த கீ செயின் அவங்க கிட்ட காட்டி, இது என்னோட பொண்ணோட ஃபேவரட் கீ செயின் இங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகுறாங்க. கரெக்டாக அப்போ சைரன் சவுண்டும் கேட்குது. ஓ, காப்ஸ்க்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, சரி நாங்கள் வந்து பேசுகிறேன் அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. இப்போ மார்னிங்கே ஆயிடுச்சு. ஃபுல்லாக போலீஸ் மீடியான்னு அந்த லேக்கை சுற்றி நிற்கிறாங்க. லேக்கில் மார்க்கோவோட காரை கண்டுபிடிச்சி மேலே தூக்குறாங்க. உள்ள மார்க்கோ இருப்பாளோ அப்படின்னு வந்து எல்லாம் பயந்துட்டே பார்க்குறாங்க. ஆனால் மார்க்கோ உள்ள இல்லை. அதை பார்த்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இப்போ ப்ரெஸ் கிட்ட டிடெக்டிவ் இன்டர்வியூவில் மார்க்கோ உள்ள இல்லை, ஆனால் பேசஞ்சர் சீட்டில் பிளட் ஸ்டெயின் இருக்கு. ஸோ இந்த கேஸை நாங்கள் கிட்னாப்பிங் கேஸாக வந்து விசாரிக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த கேஸ் ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் ஃபைன் மார்க்கோ அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேக்கை சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட்டில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணுறப்போ நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. எதுவுமே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டேயோட ஹெண்டில் டேவிட் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், இன்னும் நிறைய பேர் நாளைக்கும் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. மழை இடின்னு வந்து வெறுத்து வாங்குது. ஸோ மழையில் வந்து ஃபாரஸ்ட்டில் சர்ச் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்னு வந்து சர்ச்சிங்கே வந்து பாஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ டேவிட் எல்லா சோஷியல் மீடியாவில் கேஸ் பற்றி இருக்கிற எல்லா நியூஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. நிறைய பேர் நிறைய விதமாக போட்டிருக்காங்க. அதில் டெரெக்ட்னு ஒருத்தனை பார்த்தோம்ல, கான்சர்ட்டில் இருந்ததா சொன்னானே, அவன் எல்லாரும் காமா இருங்க, அவன் என் கூட தான் இருக்கா அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருக்கான். அவன் ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்க்குறாரு. அவன் லாஸ்ட்டு 7 minutes தான் தேட்டருக்கு வந்திருக்கிறதா போட்டிருக்கான். இப்போ டேவிட் நேராக அங்கவே போயிடுறாரு. அங்கே அவங்ககிட்ட வந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு. கடைசியில் கை கலப்பில் முடிஞ்சிடுது. அதை யாரும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் டேவிடும் டிடெக்டிவாக வீடியோ காலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டிடெக்டிவ் இருந்துக்கிட்டு, இனிமேல் நீங்கள் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது டேவிட், எங்கள் டீமும் நானும் பார்த்துக்குறோம், உங்களுக்கு அப்டேட் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டேவிட் இருந்துட்டு, என்ன வேணான்னு சொல்கிறீங்களா, இந்த கேஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே நான் தான், என்னால் தான் அந்த லேக்கை கண்டுபிடிச்சிங்க, என்னால் தான் அந்த காரை கண்டுபிடிச்சிங்க. அதுக்கு டிடெக்டிவ் இருந்துட்டு, ஆனால் உங்களால் தான் இப்போ ஒரு பையன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவன் ஜாவா உடச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்திடுறாங்க. சவுண்டு கேட்டு டிடெக்டிவோட பையன் வந்து மாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே காம் ஆகி, நீ போ ராபர்ட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. அப்புறம் காமா, இங்கே பாருங்கள் டேவிட், உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் வர்றது தப்பில்லை, ஆனால் அதை எங்ககிட்ட சொல்லணும், நாங்கள் விசாரிக்க தான் இருக்கோம், நீங்கள் போய் இப்படியெல்லாம் சண்டை போட்டால் இஷ்யூ தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டேவிட் இருந்துட்டு, சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க, இப்போ உங்களுக்கு ரெஸ்ட்டு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போ டேவிட் சிஸ்டம் முன்னாடி அப்படியே தூங்கிடுறாரு. அப்போ ஒரு மெயில் வரது, அந்த சத்தத்தில் எழுந்து பார்க்குறாரு. அது வந்து ஒரு மெமோரியல் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த மாதிரி ஃபியூனரல் அப்போ ப்ரே பண்ணுவாங்கல்ல, அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க போல் மார்கோவோட ஃபினரலுக்காக அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்த உடனே டேவிட்க்கு ரொம்ப கோவம் வருது. மார்கோ இன்னும் சாகலை அப்படின்னு வந்து ரிப்ளை கோவமாக பண்ணுறாரு. அதுக்கடுத்து டேவிட் மார்கோவோட ஃபாரன்சிக் இமேஜஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு லோகோ போட்ட ஹூடி இருக்குது. இப்போ தான் ட்விஸ்டே வைக்கிறாங்க. உடனே போய் பீட்டர், அதாவது அவரோட பிரதரோட ப்ரொஃபைல் பிக் பார்க்குறாரு. அதில் அந்த பீட்டர் லோகோ போட்ட அதே டிஷர்ட்டை போட்டிருக்கான். இப்போ உடனே மார்கோவோட சேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா மார்கோ பல நாளாக பீட்டரோட நைட்டில் எங்கேயோ போயிட்டு இருந்திருக்கான், ஏதோ பண்ணியிருக்கான், ஆனால் என்னன்னு வந்து கிளியராக தெரியலை. ஆனால் மார்க்கோ எங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு பீட்டர் இருந்துட்டு, உங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் நான் செத்தேன் அதோட அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடைசியாக அவள் மிஸ் ஆகிற அன்னைக்கு நைட்டு ஓகேவா அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா. அவனும் ஓகே அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்ததும் பயங்கரமாக டேவிடுக்கு கோவம் வருது. இது எல்லாத்தையுமே வந்து டிடெக்டிவ்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்து ஒரு மெயில் ரெடி பண்ணுறாரு. ஆனால் வந்து அனுப்பாமல் க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. இப்போ பீட்டர் வீட்டுக்கு நேராக போகிறாரு. அவர் வீட்டில் லிவிங் ஏரியா, கிச்சன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கேமராவை வந்து செட் பண்ணுறாரு. பீட்டருக்கு தெரியாமல் ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணுறதுக்காக. டீ குடிச்சிட்டு டேவிடும் பீட்டரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேவிட் கேட்குறாரு, உனக்கும் மார்க்கோக்கும் என்ன பழக்கம் அப்படின்னு. அதை கேட்ட உடனே பீட்டர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் 2 பேரும் அடிக்கடி வெளியே போவீங்களா, எப்போ லாஸ்ட்டாக பார்த்த மார்க்கோவை அப்படின்னு கேட்குறாரு. தயங்கிக்கிட்டே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். டிடெக்டிவ் கிட்ட இருந்து அந்த நேரத்தில் டேவிடுக்கு தொடர்ந்து கால் வந்துட்டே இருக்குது. அதை அட்டன் பண்ணாமல் டேவிட் தள்ளி வச்சிடறாரு. அதை பார்த்துட்டு பீட்டர், டீயில் எனக்கு கொஞ்சம் ஹனி போடணும், உனக்கும் வேணுமா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்து எழுந்து கிச்சனுக்கு போயிடுறான். போயிட்டு நைஸாக டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண பார்க்குறான். உடனே டேவிட் அவங்க சேட்டில் பேசிக்கிட்ட லைன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறான். உடனே டேவிட் கோவம் வந்து அவனை கழுத்தை பிடிச்சி, என்ன பண்ண அவளை சொல்லு அப்படின்னு அழுதுகிட்டே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் கடைசியில் வலி தாங்க முடியாமல் வீட் ஸ்மோக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதை கேட்ட உடனே விட்டுறாரு. லாஸ்ட் டைம் நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறப்போ அவன் நான் பண்ணதை வந்து பார்த்துட்டா, நானும் ட்ரை பண்ணணும்னு கேட்டா, அதுதான் நாங்கள் பண்ணுவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை கேட்டுட்டு, நீ எல்லாம் ஒரு பிரதரான்னு கேட்குறான். அதுக்கு அவன் வந்துட்டு, நீ என்ன கேட்குறியா, அவள் ஏன் பியானோ கிளாஸ் ஸ்டாப் பண்ணான்னு தெரியுமா, அவள் அதை பார்க்குறப்பெல்லாம் அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வந்திருக்கு, அதனால தான் அவள் ஸ்டாப் பண்ணியிருக்கா,
இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கா, ஆனால் என்கிட்ட சொல்லல அவ அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமா நீ அதை பற்றி எதுவுமே கேட்டதில்ல, அவங்க அம்மா போனதுலேருந்து அவங்கள பற்றி நீ பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் அவளுக்கு நீ பேசணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு டேவிடு. அதே டைமில் மறுபடியும் டிடெக்டிவ் கிட்ட இருந்து கால் மெசேஜ்னு வந்துகிட்டே இருக்கு. சரி, இவரும் வந்து எடுத்து பார்க்குறாரு, வாய்ஸ் மெசேஜை கேட்குறாரு. டேவிட் எனக்கு உடனே கால் பண்ணுங்க, நாங்கள் அவனை பிடிச்சிட்டோம், அவன் பேர் ரேண்டின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இன்னும் டேவிட் கீழே விழுந்து அழ ஆரம்பிக்கிறாரு. பீட்டர் போய் கன்வின்ஸ் பண்ணுறான். இப்போ பிரேக்கிங் நியூஸ் காட்டுறாங்க. சஸ்பெக்ட் பேரு ராண்டி. அவனுக்கு ட்ரக் பழக்கம் இருந்து அரெஸ்ட் ஆகி 6 இயர்ஸ் முன்னாடி தான் ரிலீஸ் ஆகியிருக்கான். அவன் நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி சூசைடும் பண்ணிக்கிட்டான். வீடியோவில் அந்த கிரீன் கலர் காரில் இருந்த பொண்ணுக்கு சாரி, நீ அவ்வளோ கெஞ்சியும் உன்னை அடிச்சு கொடுமை பண்ணி யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு கொண்டு சூட்கேஸில் போட்டுட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த டிடெக்டிவ் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் போகிறதுக்குள்ள அவன் கண்ணில் ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டான். கிரைம் ஸ்பாட்டில் கிடைச்ச டிஎன்ஏவும் அவனோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா மார்கோ அஃபிஷியலாக டெட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு டிடெக்டிவ் டேவிட்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. சாரி உங்கள் லாஸ்க்கு, உங்களுக்கு ஏதாச்சும் இனிமேல் ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்னை ரீச் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டேவிட் அந்த மெமோரியல் கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கும்ல, அவங்களுக்கு மார்கோவோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அனுப்புறாரு ஃபினரல் ப்ரேயருக்காக. அப்லோட் பண்ண பிறகு தேங்க்ஸ் ஃபார் அப்லோடிங்னு ஒரு மெசேஜ் வருது. அந்த ஹேண்டில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஹேனா ஞாபகம் இருக்குல்ல, அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் பொண்ணு இருக்கால அவ தான். இப்போ அவள் ஃபோட்டோவை கூகுளில் போட்டு சர்ச் பண்ணால் நிறைய ஹேட் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அவள் ஒரு ஃபோட்டோ மாடல் போல். அவளோட நம்பர் கிடைக்கிது. அதுக்கு கால் பண்ணி நீ ஹேனா தானே, வெயிட்ரஸாக தானே ஒர்க் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. நீ தானே மார்கோ கிட்ட யூகாஸ்ட்டில் பேசிட்டு இருப்ப அப்படின்னு கேட்டதுக்கு யூகாஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்குறா. அப்போதான் அவருக்கு புரியுது, அப்போ அந்த ப்ரொஃபைல்லேருந்து பேசினது இந்த பொண்ணு கிடையாது, வேற யாரோ. அந்த பொண்ணு கிட்ட பேசி முடிச்சுட்டு டிடெக்டிவ்க்கு கால் பண்ணுறாரு. அவங்க எடுக்கல. வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு 911க்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணி டிடெக்டிவ்க்கு வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாரு. சாரி, அந்த மாதிரி நாங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது, உங்களோட இஷ்யூ என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க. இவர் இருந்துட்டு நான் டேவிட் கிம் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதும், ஹலோ டேவிட் நீங்களா, சாரி உங்கள் பொண்ணுக்கு நடந்த எல்லாத்தையும் வந்து கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல டிடெக்டிவ் வந்து இந்த கேஸை வாலண்டியர் பண்ணி இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்து கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் டேவிட், சாரி என்ன சொன்னீங்க, வாலண்டியர் பண்ணாங்களா, அவங்கள தானே இந்த கேஸுக்கு அசைன் பண்ண தான் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், அவங்கள தான் வாலண்டியர் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ டேவிட் ஃபஸ்ட்டு டைம் டிடெக்டிவ் பேசுகிறப்போ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கூகுள் பண்ணியிருப்பார்ல, அதே மாதிரி திரும்ப பண்ணுறாரு. அதில் பார்த்தா இங்கே ஒரு சஸ்பெக்ட்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாங்கல்ல, அந்த சஸ்பெக்டோட இவங்க ஒரு குரூப் ஃபோட்டோவில் நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுமே ஆஃபீஸர்கிட்ட டெபுட்டி போலீஸ்க்கு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த ஃபினரல் ஸ்ட்ரீமிங்கை ஓப்பன் பண்ணால் அந்த டிடெக்டிவ் அங்கே தான் போயிருக்காங்க. உடனே இவரும் கிளம்பி போகிறாரு. இவர் பின்னாடி போலீஸும் போய் அந்த டிடெக்டிவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த டிடெக்டிவை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் தேர்ஸ்டே என்ன நடந்தது, எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. யார்கிட்ட இருந்து, என் பையன் ராபர்ட் கிட்ட இருந்து கால் பண்ணி, அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் 911க்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னான். நான் உடனே வேணாம், நான் இப்போவே அங்கே வரேன், நீ எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லி எங்கே இருக்கேன்னு கேட்டு போனேன். அவன் லேக் பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட நின்று அழுதுட்டு இருந்தான். நான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நான் ஒரு பொண்ணை தள்ளி விட்டுட்டேன், இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டா அப்படின்னு அழுதான். நான் ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ தான் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். என் பையன் அந்த பொண்ணை கிரேட் ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவளை ஒரு ஸ்ட்ரீமிங் வெப்சைட்டில் பார்த்துருக்கான். உடனே அவள் கூட பேசணும்னு ஃபேக் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணி ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்ன்ற ப்ரொஃபைலில் இருந்து பேசிகிட்டு இருந்தான். ஸோ என் பையன் தான் அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். 6 மந்த்ஸ் அப்படி பழகிருக்காங்க. ராபர்ட் எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருக்குன்னு ஒரு ஃபேக் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு அதை அப்படியே நம்பியிருக்கா. அவனுக்கு $2500 அனுப்பியிருக்கான். அதனால் ராபர்ட் ஃபீல் பண்ணி அவகிட்ட மணி கொடுத்துட்டு எல்லா உண்மையும் சொல்லணும்னு முடிவு பண்ணி அவளை ஃபாலோ பண்ணி போனான். அவள் லேக் கிட்ட காரில் ஹையாக இருந்திருக்கா, அதாவது டேவிடோட பிரதர் கொடுத்த வீடுனால. என் பையன் கார் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காந்து பேச ட்ரை பண்ணான். அவள் பயந்து அவனை அடிச்சுட்டு கத்திட்டே ஓடி போயிருக்கா. என் பையனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணி போனான். அப்புறம் ப்ராப்ளம் ஆகி தெரியாமல் அவளை பள்ளத்தில் தள்ளிட்டான். ஆனால் வேணும்னே பண்ணலை, ஆக்சிடென்ட் தான். ஸோ நான் தான் என் பையனை காப்பாற்ற இதை கவரப் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அதை கேட்டுட்டு அந்த ஆஃபீஸர், சரி நீங்கள் அந்த பொண்ணை சேவ் பண்ண ட்ரை பண்ணலையா? இல்லை, அது ஒரு 50 ஃபீட்டாச்சும் இருக்க ஸ்டீப்பான பள்ளம், கண்டிப்பாக அங்கே விழுந்தால் பிழைக்க சான்ஸே இல்லை. ஸோ நான் ட்ரை பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட காரை லேக்கில் டம்ப் பண்ணிவிட்டு நானே இந்த கேஸை வாலண்டியராக எடுத்து எல்லா எவிடன்ஸும் மாற்றினேன். சர்ச் அப்போ கூட விழுந்த அந்த பள்ளத்தை ஆல்ரெடி சர்ச் பண்ணியாச்சுன்னு மார்க் பண்ணி டைவர்ட் பண்ணேன். கடைசியில் அந்த சஸ்பெக்ட்க்கு ட்ரக் கொடுத்து ஃபேக்காக கன்ஃபஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஆஃபீஸர், ஸோ அவன் பண்ணது அப்போ சூசைட் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராபர்ட் என்னோட சன், அவன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், ஸோ சேவ் பண்ணேன்னு சொல்கிறான். இப்போ தான் அந்த ஆஃபீஸர் உன்னை கேட்குறாரு, சரி உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வரப்போ டேவிட் என் பொண்ணு நிஜமாவே செத்துட்டாளான்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்னேன்னு. அதுக்கு அப்படியே அவள் பள்ளத்தில் விழுந்து பொழைச்சி இருந்தாலும் 5 டேஸாக வாட்டர் இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்கிறான். அதுக்கு டேவிட் என்ன பண்ணாருன்னு கேட்டதுக்கு அவர் உடனே காரை திருப்ப சொன்னார். ஏன்னு கேட்குறாரு. அவள் தண்ணி இல்லாமல் 2 நாள் தான் இருந்திருப்பா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறான். இப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டு.
நடுவில் கூட மழை வருதுன்னு சொல்லிட்டு சர்ச்சை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்களே, அதுதான். அவ்வளோதான். இப்போ அவளை ரெஸ்க்யூ பண்ண ஒரு டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் ஷாட் காட்டுறாங்க. நிறைய ரெஸ்கியூவர்ஸ் பள்ளத்தில் இறங்கியிருக்காங்க. லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அப்போது அந்த ரெஸ்கியூவர்ஸ் பெட்டில் மார்க்கோவை கட்டி மேலே தூக்குறத பார்க்குறாங்க. அவள் உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு ரொம்ப பதற்றமாக எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மேலே தூக்குனதும் டேவிட் ஓடி போய் அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அதோட கட் பண்ணிடுறாங்க, என்ன ஸ்டேட்டஸ்னு காட்டாம. இப்போ நெக்ஸ்ட் சீனில் திரும்ப சேட் கான்வர்சேஷன் தான் காட்டுறாங்க. வேறு யாரும் இல்லை, மார்கோ அண்ட் டேவிட். ஸோ ஃபைனலி அவள் பொழைச்சிட்டான். டேவிட் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து பிக் அனுப்பி ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் அம்மா கூடன்னு சொல்கிறாரு. அதை பார்த்ததும் ஹாப்பியாகி தேங்க்ஸ் டேடின்னு அனுப்புகிறான். மார்க்கோவும் டேவிட் கூட சேட் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பார்க்குறா. எண்டிங்கில் இருக்குது. அது என்னன்னா, ஒரு பியானோ கிளாஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கா போல. ஸோ அவ்வளோதான், பியானோ கிளாஸும் கண்டினியூ பண்ண போகிறத காட்டிட்டு ஹாப்பி எண்டிங்கோட இதை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் கதை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.